பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 6ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 82ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். Psalm 82 verses 3 and 4. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ அருமையான தம்முடைய வசனத்தின் மூலமாக இந்த நாளிலே கூட அம்மோடு பேசுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. இந்த சங்கீதம் 82ஆம் சங்கீதம் ஒரு ஆசாபின் சங்கீதம். அதனுடைய கேப்ஷன் ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் நியாயாதிபதி. நம்முடைய தேவன் யாரு? அவர் பூமியின் நியாயாதிபதியாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். 8 வசனம் தான் இருக்குது. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எது வரைக்கும் நீங்கள் அநியாயமான தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள்? ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாயம் தீர்ப்பு செய்யும். நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தேவனை போல நம்ம என்ன செய்யணுமா? நியாயம் செய்கிறவர்களாய், பூமியில் எப்பொழுதுமே நீதியும் நியாயமும் செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னன்னா, உலகத்தில் என்ன செய்கிறாங்க? ஏழைகள், கணவன் இல்லாத விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளை அநேகர் ஒடுக்குகிறதை பார்க்கிறோம். ஏன் அவங்கள ஒடுக்குறாங்க? ஒரு வீட்டில் ஒரு கணவர் இல்லைன்னா ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இல்லைன்னா அந்த வீடு யாருனாலும் என்ன வேணா பண்ணலாம், அவங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்ற ஒரு காரியமாக இன்னைக்கு உலகம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் சுயநலவாதியாக இருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருந்தால் போதும், எனக்கு எப்படியாவது பணம் கிடைச்சா போதும், அவங்ககிட்ட இருந்து எடுத்து நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் எத்தனை பேர் ஒடுக்கப்படுறாங்க, நம்முடைய குடும்பங்களில் எத்தனை பேர் ஒடுக்கப்படுறாங்க, நம்ம சபையில் நம்மளுடைய சுற்றி இருக்கிறதான நம்முடைய கம்யூனிட்டிஸில் எத்தனை பேர் ஒடுக்கப்படுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்யணும்? நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். அவர்களுக்கு நம்ம நியாயம் செய்யணும், நீதி செய்யணும். அல்லேலூயா. நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, அவங்க ஒரு ஏழைன்றனால அவங்கள ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னா, நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வாங்க? இந்த இடத்துல ஜீசஸ் இருந்தாங்கன்னா, இந்த டைமில் ஜீசஸ் இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்றத நம்ம செய்யணும். அல்லேலூயா. நான் இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, நான் அமைதியாக இருக்கணுமா, நம்ம பேசணுமா, எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். வாட் வுட் ஜீசஸ் டூ? இந்த சிச்சுவேஷனில் ஜீசஸ் இருந்தால் என்ன செய்வாங்க? ஆண்டவர் என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையா? அதை நம்ம செய்யணும். அதனால தானே ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆகவே நம்ம நியாயத்துக்காக வாயை திறக்கணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நியாயத்துக்காக நீ வாயத்தர, ஊமையானவனுக்காக வாயத்தரன்னு சொல்லி நீதிமொழிகளில் வசனம் இருக்கு இல்லையா? யோசித்து பாருங்க. ஊமையானவன்னா யாரு? பேச தெரியாதவங்க. சிலருக்கு பேசவே முடியாது, சிலர் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிதானே? பேசுறதுக்கு அவங்களுக்கு பயம் இல்லை. ஒருவேளை அவங்களுக்கு அந்த பேசுறதுக்குரிய உரிமை இல்லாமல் இருக்கலாம். அடிமையானவர்களால் எஜமான இடத்துல பேச முடியாது இல்லையா? அவர்கள் யாரு? அடிமை. அவங்க சொல்றத அவங்க செய்யணும்.
அப்படியான ஒரு சூழ்நிலை. ஆனா அவங்களுக்காக நீ வாயை தர அப்படின்னு கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு இடத்துல அநியாயம் நடக்கும்போது ஆண்டவர் நம்ம பார்க்கிறாரு. நம்ம என்ன செய்ய போறோம் அந்த இடத்துல? நம்மளும் அமைதியா, இல்லை நம்மளும் அவங்கள மாதிரியே அவங்களுக்கு அநியாயம் செய்கிறோமா, இல்லைனா அதை தட்டி கேட்கிறவர்களா இருக்கிறோமா? நீங்க பண்றது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இப்படி அவங்கள நடத்தக்கூடாது, அவங்க ஒரு ஏழையா இருக்கிறதுனால, ஒரு வேலைக்காரியா இருக்கிறதுனால நம்ம அப்படி அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோமா? அதைத்தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவீங்க. இன்னைக்கு எத்தனை துன்மார்க்கனுடைய கையில் அப்படியே ஆளுகை செய்கிறாங்க. அப்படியே அயன் ஃபிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஆளுகை செய்கிறத பார்க்குறோம். அவங்க கைக்கு விடுவீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் அதைத்தான் செய்கிறார். அன்னைக்கு எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனம் ஒடுக்கப்பட்டு, இஸ்ரவேலர்கள் அடிமையாய் ஒரு வாய் திறந்து எனக்கு இது முடியாதுன்னு பேச முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. அவங்க வேலை செய்யலைன்னா அடி, அந்த அளவு அடிமைத்தனம், அவங்களால பேச முடியல. ஆனால் கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டாங்கல்ல, ஆண்டவர் அந்த வேதனையை பார்த்தார் இல்லையா, ஆண்டவர் அங்கே ஜெபத்தை கேட்டார் இல்லையா. மோசே எங்கே இருக்கிறாரு? ஆனால் மோசே ஆண்டவர் எடுத்துட்டு வந்து, நீ தான் போனோம், உன்னை நான் அனுப்புகிறேன், என் ஜனங்களை நீ விடுவிக்கணும்னு சொல்லி அனுப்புனார் அல்லவா. இன்னைக்கு கர்த்தர் எல்லாருடைய வேதனைகளையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்களா, ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வேதனையை பார்க்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மையை செய்வார், விடுதலையை கொடுப்பார். அந்த துன்மார்க்கருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். ஆமேன். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளால் முடியும்னா நாமும் அதை செய்ய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அடுத்த காரியம், ஒரு நாளும் தேவ பிள்ளைங்க நம்ம யாரையும் ஒடுக்கக்கூடாது. அவர்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ்னாலேயோ இல்லை வாட் எவர் இட் மேபி, நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் எப்படி தேவ சாயலை அணிந்திருக்கிறோமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை கர்த்தர் கிருபையில் நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கலாம், அவங்க ஒருவேளை தாழ்வான இடத்துல இருக்கலாம். ஆனால் சைக்கிள், உலகம், லைஃப் என்பது என்னது, ஒரு சக்கரம். அப்படியே அந்த சக்கரம் என்ன பண்ணுது, மேலே இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் கீழே போகுது. அப்படிதானே? அப்படிதான் லைஃப். அதனால நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், எல்லா பர்சனுக்குமே என்ன இருக்குது, ஒரு மதிப்பு மரியாதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆமேன். அவங்க யார் வேணா இருக்கலாம், நிச்சயமாக அவங்கள என்ன செய்யணும், நம்ம மதிக்கணும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, எல்லாரையும் நம்ம நேர்த்தியாக, நம்ம ஒரு நியாயமாக நடத்த கர்த்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல், நம்ம வீட்டில் ஒரு வேலை செய்கிறவங்க, வேலைக்காரர்களாக இருக்கலாம், வேலைக்காரியாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு கீழே நீங்கள் சம்பளம் கொடுத்து வேலை வாங்குறவங்களா இருக்கலாம், எல்லாரையும் நம்ம எப்படி தான் ட்ரீட் பண்ணணும், நல்ல கனத்திற்குரிய பாத்திரமாக தான் நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணணும். அல்லேலூயா. நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்றதுனால எனக்கு என்ன செய்யக்கூடாது, நான் ஆதிக்கம் செலுத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அவங்க செய்கிற வேலைக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்கள நான் ரூல் பண்ணுற பாஸாக நான் இருக்க முடியாது. அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 82:3-4 ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர் லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?